ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நம்ம லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன், அதனால என்னால் போட முடியல. இன்னும் ஒரு நல்ல ஃபேஸ் பேக் எப்படி வீட்டிலேயே செய்கிறது, அது ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நலுங்கு மாவு மாதிரி உடம்புக்கு தேக்கவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் யூஸ் பண்ணி நான் காட்டியிருக்கேன். தொடர்ந்து வீடியோவை கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள். அப்போ தான் நான் அதில் சொல்லியிருக்கிற விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியும். எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுறது எல்லாமே நீங்களும் அது மாதிரி யூஸ் பண்ணி நீங்களும் நன்மை அடையுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் அரைச்ச நலுங்கு மாவு, வெளியே எங்கேயாச்சும் நம்ம போகிறோம் அப்படின்னா ஃபேஸ் பேக் மாதிரி கூட இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் ரொம்ப நான் மூலிகையெல்லாம் கலந்துருக்கேன். எப்படி நான் இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓப்பன் பண்ணிட்டேன் இந்த கிண்ணம். இந்த கிண்ணத்தில் நான் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். என் பார்லருக்கு வரவங்க எல்லாமே ரொம்ப பேர் இதை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தா 100 ரூபா, 50 கூட கொடுப்பேன். 50 ரூபாய்க்கு இது பாக்கெட் பண்ணி நான் கொடுத்துருவேன். இதை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சா வண்டு எதுவுமே வைக்காது. இப்போயும் நான் வெளியே தான் வச்சுருக்கிறேன், வண்டு எதுவுமே வைக்கல. இருந்தாலும் நம்ம சேஃபாக ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப நல்லது. பாருங்க, நான் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். என் ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஸ்கின், அதனால நான் இதில் பால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எடுத்துருக்கிறேன். இதை பாலில் கொஞ்சம் நம்ம பேக் மாதிரி மிக்ஸ் ஆகுற மாதிரி கொஞ்சம் நம்ம பால் ஊற்றணும். இது காய்ச்சாத பால் தான் நான் இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். பால் ஃபேஸை ரொம்ப க்ளீன் பண்ணும். நீங்கள் இதை கிளின்சர் மாதிரி கூட இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஒரு காட்டனில் இதை நனைச்சி நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணாவே நம்ம ஃபேஸில் உள்ள அழுக்கெல்லாமே வந்துடும். அதை நீங்கள் பார்க்கலாம். பால் ஊற்றி நல்லா நான் வச்சுருக்க கொஞ்சம் பால் எடுத்து எல்லாத்தையும் ஊற்றி நான் நல்லா இப்போ நம்ம இது ரொம்ப நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் இந்த பேக்கு. இதை நீங்கள் ஃபேஸில் உடம்புல கூட நம்ம தேய்ச்சி குளிச்சுக்கலாம். நீங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிறப்ப டைம் இருக்கிறப்ப இது மாதிரி தேய்ச்சி குளிச்சா ரொம்ப நல்லது. இந்த வாசம் நம்ம உடம்புல ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு வாசம் இருந்துக்கிட்டே இருக்கும். பாருங்க எப்படி நான் கலக்கியிருக்கேன்னு. இதுக்கு முன்னாடி என் ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஃபேஸுன்னு, அதுக்கு நான் இப்போ ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஸ்கின்றனால நான் ஆயில் அப்ளை பண்ணுறேன். உங்கள் ஃபேஸ் ரொம்ப ஆயிலாக இருக்குன்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேக்கை அப்படியே டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இப்போ நான் பால் ஊற்றி நான் அப்ளை பண்ணேன். நீங்கள் தயிர் ஊற்றி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கிளின்சருக்கு பதில் நீங்கள் பாலை கூட நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தயிர் ஊற்றி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை குளிக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், குளித்ததுக்கப்புறம் எங்கேயாச்சும் போகிறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். இப்போ நான் குளிக்க போகிறேன், அதுக்கு முன்னாடி நான் இதை யூஸ் பண்ணுறேன். இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய். தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லது. தேங்காய் எண்ணெயோட நல்லெண்ணெய் கொஞ்சம் அடர்த்தி கொஞ்சம் அதிகம். அதனால நல்லெண்ணெய் என் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணுறேன். எனக்கு இந்த வாய்கிட்டையெல்லாம் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்குது, அதனால நான் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணுறேன். நல்லா உள்ள அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் லைட்டாக ஃபேஸில் தேய்ச்சா போதும். நீங்கள் இப்படி தான் முறைப்படி நீங்கள் மசாஜ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. சும்மா இந்த வாய்க்கிட்ட இந்த கன்னத்துக்கிட்ட இது மாதிரி லைட்டாக மைல்டாக நீங்கள் பண்ணணும். சில பேர் ரொம்ப வேகமாக ஹார்ஷாக தேய்ப்பாங்க, அப்படி நீங்கள் தேய்க்கக்கூடாது. டைம் கிடைக்கிறப்பெல்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இது மாதிரி தான் நான் என் ஸ்கின்னை கேர் பண்ணிப்பேன். ஹெர்பல் ப்ராடக்ட் தான், எந்த பயமே இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சில பேர்த்துக்கு மஞ்சள் கூட அலர்ஜி ஆகுதுன்றாங்க. அது மாதிரி இருக்க ஆளுங்க கொஞ்சம் கன்னத்தில் லைட்டாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். எல்லாம் பாருங்கள் அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த வாய்கிட்டையெல்லாம் நம்ம அசைகிற அசைவுக்கு பிளாக் மார்க் வரும். அதனால் நம்ம ட்ரை ஓவராக ஆகாத மாதிரி இது மாதிரி பண்ணிக்கிட்டு மாய்ஸ்சரைசிங் க்ரீமும் நம்ம கண்டினியூவாக அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அப்படியே ஜில்லுன்னு இருக்குது, ரொம்ப கூலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வாசமும் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது.
சூப்பரா இருக்கு. இது பாத்தீங்கன்னா நான் ஃபீல் பண்றதுனால சொல்றேன். நீங்களும் இதை வாங்கி ஃபீல் பண்ணாதான் உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளவு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு. இதுல வந்து கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் நான் கலந்துருக்கேன். இப்போ ஆண்களா இருந்தா கூட மஞ்சள் இல்லை அப்படின்னா மஞ்சள் இல்லாம கூட நம்ம அரைச்சு கொடுக்கலாம். அவ்வளவு ஒரு சாஃப்டா சூப்பரா இருக்கு. இது நீங்க இப்ப பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு நம்ம கவலைப்பட தேவையில்லை. இப்ப நான் குளிக்க தான் போறேன். மிச்சம் இருந்துச்சுன்னா நான் உடம்புக்கெல்லாம் தேய்ச்சி நான் குளிச்சிருவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்தோடனே பாருங்க என் ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்கணும். குளிச்சுட்டு வந்த உடனே உங்ககிட்ட காட்டணும் அப்படின்ட்டு தான் இப்போ வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. முன்னைக்கு என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை பாருங்க. பயிறு 500 கிராம், கடலை மாவு 250 கிராம், சந்தனம் 25 கிராம், மஞ்சள் 5 கிராம், பூலாங்கிழங்கு 50 கிராம், வெட்டிவேர் 50 கிராம், பாதாம் 10 கிராம், ஓட்ஸ் 10 கிராம், ரோஜா இதழ் 100 கிராம், கோஷ்டம் 10 கிராம், கார்போக அரிசி 25 கிராம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வெயில்ல காய வச்சு நீங்க நல்லா அரைச்சு இதை வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப வாசமா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து எப்பயும் கெமிக்கல் தான் வந்து நம்ம வந்து வேர்வை வாடைக்கு யூஸ் பண்ணுவோம். இதை நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா நம்ம உடம்புல இது இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். வெயில் காலத்துலயும் வேர்க்கூடலாம் வராம நல்லா இருக்கும். இல்ல பல குளிர்ச்சியான பொருளும் கலந்துருக்கிறோம். ஸ்கின்னுக்கு தேவையான நல்ல பொருளும் கலந்துருக்கும். இதை நீங்க யூஸ் பண்ணி நீங்க பாருங்க. வணக்கம். நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம்.